நாட்டின் 77வது குடியரசு தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமலுக்கு வந்த நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 77வது குடியரசு தின விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக டெல்லியில் உள்ள கடமை பாதையில் பிரம்மாண்டமான ராணுவ அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு நடைபெறும் விழாவில் ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் மற்றும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் அன்டோனியோ கோஸ்டா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கின்றனர். விழாவின் தொடக்கமாக இன்று காலை 9:30 மணிக்கு பிரதமர் மோடி தேசிய போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து வீர வணக்கம் செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். இதனையடுத்து கடமை பாதையில் காலை 10:30 மணிக்கு முப்படை வீரர்களின் மிடுக்கான அணிவகுப்பு நடைபெறும். 150 ஆண்டுகால வந்தே மாதரம் மற்றும் தற்சார்பு இந்தியா என்ற கருப்பொருளில் குடியரசு தின விழா நடைபெறும் நிலையில் ராணுவ பலத்தை பறைசாற்றும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்கள் மற்றும் D-90 பீரங்கிகள் அணிவகுப்பில் இடம்பெறுகின்றன. மேலும் 2500 கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் ரஃபேல் சுகோய் விமானங்களின் சாகச நிகழ்ச்சிகளும் நடைபெறுகின்றன. வரலாற்றிலேயே முதல் முறையாக CRPF ஆண்கள் படைப்பிரிவை பெண் அதிகாரி ஒருவர் தலைமையேற்றி வழிநடத்தி செல்கிறார். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.